அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கலை திருவிழாவில் பட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களை EMIS இணையதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னு பார்க்கலாம். TNEMIS அட்மின் URL பயன்படுத்தி உங்கள் கல்வி மாவட்டத்திற்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட்ல காம்படிஷன்ங்கிற ஐகானை கிளிக் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம்ஸுக்கு வெற்றியாளர்களை தேர்வு செய்யணுமோ அந்த விவரங்களை டிராப் டவுன் வழியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். வியூ பார்ட்டிசிபென்ட் மற்றும் செலக்ட் வின்னர் இரண்டு ஐகான்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். வியூ பார்ட்டிசிபென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வட்டார அளவில் வெற்றி பெற்ற முதல் 2 வெற்றியாளர்கள் விவரங்கள் அனைத்தும் வட்ட அளவில் காண்பிக்கப்படும். செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற முதல் 3 வெற்றியாளர்களை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த ஆப்ஷனை நீங்க தேர்வு செஞ்ச பிறகு உங்களுக்கு சப்மிட் ஐகான் திரையில தோன்றும். இப்போ சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒரு முறை நீங்கள் சப்மிட் செய்த பிறகு மீண்டும் விவரத்தினை எடிட் செய்ய இயலாது. மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற முதல் 3 வெற்றியாளர்களின் விவரங்கள் சேமிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுக்கு செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் திரையில மறைக்கப்பட்டு வியூ வின்னர் அப்படிங்கிற ஐகான் தோன்றும். இந்த வியூ வின்னர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்த 3 வெற்றியாளர்கள் அல்லது வெற்றி குழுவின் விவரம் தோன்றும். மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற முதல் வெற்றியாளர் மட்டுமே மாநில அளவில் நடைபெறும் கலை திருவிழாவில் பங்கேற்க முடியும். இவ்வாறு நீங்கள் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வெற்றியாளர் விவரங்களை EMIS இணையதளத்தில் பதிவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி.